வணக்கம், நான் புவனேஸ்வரி ஃப்ரம் சங்கம்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூட்டில் ஃப்ரிட்ஜு கவர். இதில் என்னென்ன அளவுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 6.5க்கு 8ல் 2 கேன்வாஸ் ஜூட்டில் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ கலர் ஜூட்டில் 21க்கு 7ல் 2 பீஸ். அப்புறம் ஸ்ட்ரைப் ஜூட்டில் 48ல் 21ல் ஒரு பீஸு. அப்புறம் காட்டன் லேஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு மடித்து அடிச்சுக்கோங்க. இருபத்தி 1க்கு 7ல் உள்ள கலர் ஜூட்டில் காட்டன் லேஸை ஒரு சைடு மட்டும் பைப்பிங் வச்சு தைச்சிக்கலாம். 2 பீஸ்லேயும் ஒரு சைடு மட்டும் லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதை லேஸில் கண்டினியூவாக விட்டிங்கன்னா லேஸும் வீணாகாது, டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும். இது 21 இன்ச்சு இருக்கனால இதை 7 3 மடித்து சமமாக பிரிச்சுக்கிட்டு இதில் 8 இன்ச் இருக்குல்லே, அதில் 2 பக்கமும் 1/2 இன்ச் மட்டும் மடக்கி நடுவில் ஒரு பீஸில் இன்னொரு பாக்கெட் ஒன்று அதில் வச்சு அதை அட்டாச் பண்ணிடலாம். இதே மாதிரி 2 பக்கம் 2 பீஸ்லேயும் வச்சு அடிச்சிடலாம். இது அப்படியே மெயின் பீஸில் எடுத்து 21 இன்ச்சு இருக்குல்ல, அந்த சைடில் வச்சு 3 பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். இதில் மெயின் பீஸ் கொடுத்துருக்கிறது ஸ்ட்ரைப் ஜூட்டு. அதில் இந்த ஸ்ட்ரைப்பில் என்ன கலர் கொடுத்துருக்கோ அதில் கலர் ஜூட்டில் அதே கலரில் கலர் ஜூட் கொடுத்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். இதே மாதிரி 3 பக்கம் மட்டும் அடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த பேக்கெட்டை 7 இன்ச்சுக்கு நடுவில் 2ஐயும் டிவைட் பண்ணிடலாம். அது 2 ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. அதில் இப்போ 4 பாக்கெட் நமக்கு வரும். அதில் இந்த பக்கம் 4 பாக்கெட் வரும், அதே மாதிரி அந்த சைடில் ஒரு 4 பாக்கெட், 8 பாக்கெட் ஒரு ஃப்ரிட்ஜு கவருக்கு நமக்கு வரும். இந்த மேலே கொடுத்துருக்க டிசைன் க்ரீன் கேன்வாஸ் ஜூட்டில் என்கிட்ட மீதி பீஸு இருந்தது, அதே கலரில் மேட்ச் ஆனதுனால இன்னொரு பாக்கெட் வைக்கலாமேன்னு இது மேலே வச்சு நான் தைச்சிருக்கேன். அதே மாதிரி மீதி இருந்தால் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ காட்டன் லேஸ் வச்சு எல்லா சைடுமே தைச்சிடணும். காட்டன் லேஸ் ஆரம்பிக்கிறப்ப கார்னரில் ஆரம்பிக்காமல் நடுவுலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ எல்லா கார்னர்லேயும் உங்களுக்கு சேமாக வரும், பார்க்க அழகாக இருக்கும். அது
இது ஃப்ரிட்ஜோட கவர் வந்து 48க்கு 21 அதுதான் கரெக்டான அளவானா நார்மல் அளவா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ ஃப்ரிட்ஜோட அளவுலாம் மாறி வருது. அதனால் யார் கேட்டாலுமே இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜை அளந்துக்கங்க. அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அளவு எடுத்து டிவைட் பண்ணிக்கோங்க பேக்கெட்டுக்கு நீங்கள். இது எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ டபுள் டோராக இருந்தால் அதெல்லாம் வந்து ஜாஸ்தி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.